மாவட்ட தடகள சங்கம் மற்றும் அத்யாயனா இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி இணைந்து நடத்தும் 63வது கோவை மாவட்ட இளையோர்களுக்கான தடகள போட்டி 8வது மயில்சாமி மற்றும் 3வது சங்கரன் நினைவு கோப்பை 2024 தடகள போட்டிகள் கோவை நேரு உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. மாவட்ட அளவில் நடைபெறும் தடகள போட்டிகளின் தொடக்க விழாவிற்கு கோவை மாவட்ட அத்லெட்டிக் அசோசியேஷன் தலைவர் முனைவர் லீமா ரோஸ் மார்டின் தலைமை வகித்தார். கோவை மாநகர காவல் வடக்கு துணை ஆணையாளர் சரவணகுமார் மற்றும் அத்யாயனா பள்ளி தாளாளர் CK அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர். CTAA பொருளாளர் ஜான் சிங்கராயர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். வழக்குரைஞர் கணேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். கோவை மாவட்ட தடகள சங்க செயலாளர் சம்சுதீன், தொழில்நுட்ப தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோவை மாவட்ட தடகள சங்க தலைவர் லிமா ரோஸ் மார்டின் கூறுகையில், மாவட்ட அளவில் நடைபெறும் தடகள போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் அடுத்த கட்டமாக நடைபெறவுள்ள மண்டலம் மற்றும் மாநில போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், மேலும் வெற்றி பெற்று தேர்வு செய்யப்பட்ட வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் டி-ஷர்ட் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள், அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். கோவை மாவட்ட தடகள சங்கம் 63வது கோவை மாவட்ட இளையோர்களுக்கான தடகள போட்டி 8வது மயில்சாமி மற்றும் 3வது சங்கரன் நினைவு கோப்பை 2024 தொடக்க விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவை ஸ்டேடியத்தில் மாணவ செல்வங்கள் கடல் அலை போல் திரண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஸ்கூலும், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற அனைத்து ஸ்கூலும் இதுல கலந்துருக்கிறாங்க. இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள டிப்டி கமிஷனர் சரவணகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஜான் சிங்கராயர், சீனிவாசன், சம்சுதீன் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 63 வருஷமாக எத்தனோ தலைவர்கள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் தடகள போட்டியில தலைவர் நியமிக்கப்பட்டு தேவராம் சார் அவர்கள் என்னைய ஒலிம்பிக் வரை என்னை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. IPS தேவராம் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் செக்ரட்டரி லதா அவர்களுக்கும் இந்த நேரத்திலேயே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாணவ செல்வங்கள் தடகள சங்கத்துல விளையாண்டு திருப்பி அந்த வின் பண்ணி அவங்க ஈரோட்டுக்கு போய் அதுல 300 பேர் அதுல கலந்துட்டு அவங்களுக்கு வின் பண்ணவங்களுக்கு பள்ளி சீருடை, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட சீருடைகளும் நம்ம அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நம்ம வழங்குறோம். இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள், நம்ம பெற்றோர்கள் என்ன சொல்லணும்னா, அவங்க ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்க முடியும். ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வின் பண்ணாதான் நம்ம உலக அளவுல கோல்டு மெடல் வாங்க முடியும். அதை நம்ம சொல்லி ஊக்கப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு, அதே போல எந்த வேலைக்கு போனாலுமே ஸ்போர்ட்ஸ்ல கலந்துருந்தாலே அது கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நல்ல மாணவ செல்வங்களாக வளர்க்க வேண்டும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். கோவை மாவட்ட தடகள சங்கம் மற்றும் அத்யாயனா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அந்த மார்டின் குரூப் இணைந்து நடத்தும் 63வது கோவை மாவட்ட இளையோர்களுக்கான தடகள போட்டி 8வது மயில்சாமி மற்றும் 3வது சங்கரன் நினைவு கோப்பை 2024க்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க நேரு ஸ்டேடியம் கோயம்புத்தூர்ல அசம்பிள் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வெற்றி பண்ணுங்கிறதுக்காக எங்க ஸ்கூல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அனைவருக்கும் வணக்கம். 63வது கோவை மாவட்ட தடகள சங்கம் மற்றும் சார்பாக
இந்த தடகள போட்டிகள் சிறப்பாக நடைபெறுது. மயில்சாமி நினைவு மற்றும் ஸ்ரீ சங்கரன் நினைவாக இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. இதற்கு முக்கிய உறுதுணையாக இருக்கின்ற அதியேனியா ஸ்கூல் மற்றும் மார்டின் குரூப் ஆஃப் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி மாவட்ட விளையாட்டு போட்டிகள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் வால்டர் தேவரம், திருமதி லதா மேடம் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாவட்ட தடகள சங்கம் நடைபெறுது. இதுல சிறப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் அதிகப்படியான 1600 என்ட்ரி இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மிகவும் சிறப்புமிக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, இங்க இருக்கிற கோவை மாவட்டத்தில் இருக்கிற பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள். அதை விட என்ன சிறப்பு அம்சம்னா, இதை எங்கள் வழிநடத்தி செல்கின்ற கோவை மாவட்ட தடகள சங்க நிர்வாகிகள், குறிப்பாக தலைவர், அதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கூறி இந்த போட்டியை நடத்துறோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 200 போட்டிகள் நாங்க நடத்துறோம். இதுல வந்து 12, 14, 16, 18, 20 மென் அண்ட் விமன் ஆக எல்லாம் வந்து கிட்ட வந்து 8 கேட்டகரிக்கு நடத்துறோம். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறும் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இதில் கிட்ட 300 பேர். கடந்த முறை நம்ம 2வது இடம் பெற்றோம். கண்டிப்பாக இந்த நம்ம புதியதாக பொறுப்பேற்றுக் கொள்கின்ற தலைவர் ஒரு ஓராண்டு ஆயிடுச்சு. கண்டிப்பாக அவர்கள் முதல் இடத்தில் பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். கண்டிப்பாக, ஏன்னா சென்னை வந்து முதல் இடத்துல இருக்கு. அது ஒன்றும் அதே மாதிரி இந்த ஆண்டு செல்வர்களுக்கு எல்லாருக்குமே போன வாட்டி செலக்டட் அத்லெட்ஸ் வந்து நம்ம சீருடை வாங்கினோம். இந்த வாட்டி யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க உங்களுக்கு கூட சீருடை வந்து கோவை மாவட்ட சார்பாக எனவே தெரிவிக்கலாம். அவர் வெற்றி பெறுபவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் என்பதையும் தெரிவிக்கும். எனவே இந்த போட்டிகளை சிறப்பாக நீங்கள் உங்கள் ஊடகத்திலையும் மற்ற எல்லாத்திலும் அந்த மற்ற மாடல்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறோம். இதுக்கு உதவி செய்த அதியானியாப்பள்ளி மற்றும் மார்டின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கோவை மாவட்ட தடகள சார்பில் அனைத்து விளையாட்டு வீரர்கள் சார்பும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிகளை சிறப்பாக மேலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற கோவை மாவட்டத்துடைய விளையாட்டு அலுவலர் அருணா அவர்களுக்கும் நன்றி.